حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وتبعه وعترته وعياله أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم الأمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله أو كما كان عليهم الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவன் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. பிடித்தமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள்புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாதந்தோறும் நடைபெற்று வருகிற இளங்கலை முஸ்லிம் ஜமாத்தின் அங்கமான அன்வர் மஸ்ஜிதின் பயான் மஜ்லிஸில் மதுஹபுகள் நபி வழிக்கு முரணானதா என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் காலத்தின் அருமையை கருதி நம் சிந்தனைக்கு தேவையான பல செய்திகளை விருந்தாக்கி பயனுள்ள கேள்வியாகவும் பயனுள்ள நேரமாகவும் இதை அமைத்துக் கொள்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிமான மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழக்கூடாது என்கிறது இஸ்லாம். அவன் கொண்டிருக்கும் ஈமான் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவர்கள் எதை காட்டித் தந்தார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றி வாழ வேண்டும். அதற்கு மாறாக வாழ்வதனால் இவ்வுலகமும் நாளை மறு உலகமும் கேள்விக்குறியாகிவிடும் என்கிறது திருக்குர்ஆன். குல் அத்தீஉல்லாஹ வர்ரசூல், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள். ஃபைன் தவல்லவ், அந்த இருவர்களையும் புறக்கணித்து நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், மறுப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த உலகமானாலும் நாளை மறுமையானாலும் மன்னரையானாலும் சுவனமானாலும் நமக்கு வெற்றி மாலை சூடப்பட வேண்டுமானால் இறைவனின் பொருத்தம் ரொம்பவுமே முக்கியம்.
இறைவனின் நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அசைவதில்லை என்கிற போது இறைவனின் அருளும் அன்பும் இல்லை எனில் ஒருவருடைய உலக வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிடும். லா யுஹிப்புல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ் மறுப்பவர்களை, இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டார். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வஹீயும் பெருமானார் அவர்களின் வாயிலிருந்து உதிர்ந்து வந்த பொன்மணிகள் என்று சொல்லப்படுகிற முத்துக்களும் அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலும் இந்த சமுதாயத்தில் நடமாட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இரண்டுமே தொகுக்கப்பட்டு 2 அட்டைகளுக்குள்ளால் புத்தக வடிவத்தில் சமுதாயத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு புவியில் வாழ்ந்த காலத்தில் இங்கே குர்ஆன் புத்தக வடிவத்தில் தேவைப்படவில்லை. பெருமானார் அவர்களுடைய பொன்மொழி இங்கே புத்தக வடிவத்தில் தேவைப்படவில்லை. காரணம், நாயகமே சஹாபாக்களுக்கு திறந்த புத்தகமாக இருந்தார்கள். என்ன கேள்வி வேண்டுமானாலும், என்ன சந்தேகம் எழுந்தாலும் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு திறந்த புத்தகமாய் பெருமானார் அவர்கள் முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்ததனால் அங்கே குர்ஆன் புத்தக வடிவத்திலோ அல்லது ஹதீஸ் புத்தக வடிவத்திலோ தேவையில்லை. நாயகத்திடத்தில் கேட்டே சந்தேகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் உண்மையில் கேள்வி தாகம் உடையவர்களாக இருந்தார். கடுமையான சூடு, இப்படிதானே, நல்ல சூடு. சூட்டில் நமக்கு என்ன ஏற்படும்? தொண்டையெல்லாம் வறண்டு போய் தாகம் ஏற்படும். குளிரான தண்ணி ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் இனிமையாக இருக்கும். சஹாபாக்கள் அந்த சூடான நேரத்திலேயும் இல்மை அவர்கள் குளிர்ந்த பானமாக கருதினார்கள். குளிர்ந்த பானமாக அதை அறிந்தினார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பல மைல் தூரங்கள் பயணம் செய்து ஒரு வீட்டினுடைய முற்றத்தில் போய் படுத்தவர்கள். புழுதிகள் எல்லாம் மேலே படிந்திருக்க வீட்டு உடமஸ்தன் வெளியில் வந்து பார்ப்பார், தாங்கள் இவ்வளவு தூரத்தில் என்ன விஷயம்? சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே, தாங்கள் வசிக்கிற இடத்திற்கு. இல்லை, ஹபீபனுடைய ஹதீஸிற்கு மதிப்பு கொடுத்து நான் வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபிமொழியை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம். அருமையானவர்களே, கடும் வெயிலில் பொழுதி பறக்குகிற நேரத்தில் ஒரு வீட்டினுடைய வராந்தையில் அந்த நபிமொழி ஒற்றை நபிமொழிக்காக வேண்டி மாத்திரமே அங்கே காத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இல்மின் தாகத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த இல்மின் தாகத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எப்போதும் பெருமானார் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களுக்கும் கேள்வியை தொடுப்பவர்களாகவே இருந்தார்கள். அடுப்பாங்களை முதல் அல்லாஹ் வரை உண்டான அத்துணை கேள்விகளையும் தொகுத்து பெருமானார் அவர்களிடத்திலிருந்து பதிலை பெற்றவர்கள் சஹாபா பெருமக்கள். வரலாற்றில் பார்க்க முடியும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், வல்லாஹி மா நுஸிலத் ஆயத்துன் இல்லா வகத் அலிம்து ஃபீமா உன்ஸில. ஆயத்து என்ன ஆயத்தெல்லாம் உலகத்தில் அருளப்பட்டதோ, எங்கெல்லாம் அருளப்பட்டதோ அத்துணை ஆயத்து சம்பந்தமான ஞானத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு ஞானம் நிறைந்த உள்ளத்தை கிஃப்டாக தந்தார். வஹபனி, அல்லாஹ் எனக்கு ஹிபத்தாக தந்திருக்கிறான் ஞானம் நிறைந்த உள்ளத்தை. மாத்திரமல்ல, நான் அதிகமாக அது சம்பந்தமான கேள்வியை கேட்கிற நாவையும் பெற்றிருந்தேன். சொல்வார்கள் அல்லவா, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அப்படித்தானே? ஏதாவது தேவை இருந்தா பாப்பாட்டையும் உம்மாட்டையும் ஆசிரியர்கிட்டையும் அண்ணன்ட்டையும் சகோதரத்தையும் கேட்டாதான் கிடைக்கும். வாயை கொஞ்சம் நாவை கொஞ்சம் அசைத்தாதான் எதுவுமே வேலைக்கு ஆகும். ஆனால் அந்த சஹாபாக்கள் இல்முக்காக வேண்டி நாவை அசைத்தார்கள். இடத்தில் பார்க்க முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பிமா அத்ரக்தல் இல்ம, நீங்க இல்ம இவ்வளவு கல்வி ஞானம் நிறைந்த கடலாக இருக்கிறீர்களே. தஃசீர்களினுடைய தலைவர் யாருங்க? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். குர்ஆன் பார்க்கிறோமா இல்லையா? இந்த குர்ஆனுடைய விளக்க உரையின் தலைவர் என்று அறியப்படுகிற சஹாபி அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு ஞானம் நிறைந்தவர்கள். பிமா அத்ரக்தல் இல்ம,
இந்த இல்மை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள், எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், பிலிசானின் சுகூலின் வ கல்பின் உகூலின், நான் கேள்வி கேட்கிற நாவை பெற்றிருந்தேன், நான் ஞானம் நிறைந்த உள்ளத்தை அதனால் பெற்றுக்கொண்டேன். என்னிடத்தில் கேள்வி கேட்கிற பழக்கம் இருந்ததினால் நான் கேட்டு கேட்டு ஞானங்களை பெற்று நான் இந்த இல்மை அடைந்து கொண்டேன் என்றார்கள் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி. சஹாபாக்களிடத்தில் பெருமானார் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிற அந்த பழக்கம் இருந்தது. இன்னைக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லை. நான் எப்போதும் அடிக்கடி சொல்வதை போல, ஒரு காலங்களில் ஒரு ஹதீஸை பார்த்தார், அந்த ஹதீஸில் ஏதாவது ஒற்றை வார்த்தை இது கூடும் இது கூடாது, அல்லது இது தவிர்க்கப்பட வேண்டியது இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, அல்லது ஒதுக்கப்பட வேண்டியது அல்லது எதிர்க்கப்பட வேண்டியது, இப்படி ஏதாவது ஒரு வாசகத்தை ஒற்றை வார்த்தையை தமிழில் பார்த்தால் உடனே அந்த பேப்பரை பித்தி எடுத்துக்கொண்டு பாக்கெட்டில் மடித்து வைத்துக் கொண்டு பேச துவங்குவான். இதுதான் மார்க்கம். அருமையானவர்களே, சையதுனா இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இருப்பிடத்தை பற்றி சொல்லுகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த மூல வியாதியினால் எத்தனை மெத்தைகள் வைத்தாலும் அதிலெல்லாம் ரத்தம் படிந்து விடுமாம். அந்த அளவுக்கு நூல்களை, ஹதீசுகளை, சட்டங்களை தொகுத்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டியே தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரே ஒரு பேப்பரை பிச்சு அல்லது ஒரு தஃசீர்ல தமிழ் கிதாபில் ஏதாவது ஒன்று பார்த்தா அது பொக்கிஷமா நினைக்கிறது. இந்த 7 ஆண்டு காலங்கள் 14 ஆண்டு காலங்கள் 10 வருடங்கள் எல்லாம் அரபிக் கல்லூரிகளின் ஆளுங்கள் கற்பது எதற்கு? அப்படி என்றால் இந்த ஒரே ஒரு பேப்பரை கிழிச்சு பாக்கெட்ல வச்சு நடக்கிறாங்க. இமாமனா சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்களை பார்த்து, மா ரஅய்து கௌமன் கானூ கைரன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் அவர்களுடைய தோழர்களைப் போல சிறந்தவர்களை நான் பார்த்ததில்லை. என்ன காரணம் தெரியுமா? மா கானூ யஸ்அலூன இல்லா அம்மா யன்ஃபஉ, பிரயோஜனமான கேள்விகளை மட்டும்தான் சஹாபாக்கள் பெருமானார் அவர்களிடத்தில் கேட்டு வந்தார். அப்படி அவங்க கேள்வி கேட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பெருமானார் அவர்களுடைய நபிமொழிகளின் வழியாக நமக்கு தேவையான சட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப, எந்த நேரத்திற்கு என்ன சட்டம் தேவையோ அதற்கு ஏற்ப சட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய கையில் வந்திருக்கிறது. 10 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள் இமாம் பெருமக்கள். இன்னைக்கு உலகத்துல 10 லட்சம் ஹதீஸு தேடினா கிடைக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடியது 15,000 ஹதீசுகள் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த 10 லட்சம் ஹதீஸ் எங்க போச்சு? 10 லட்சம் ஹதீசுகளை மனப்பாடம் செய்திருந்த அந்த ஞானவான்கள் அதிலிருந்து கிடைக்கப்பெறுகிற சமுதாயத்திற்கு தேவையான சட்டங்களை எல்லாம் தொகுத்து விட்டார்கள். 10 லட்சம் ஹதீசுகளில் என்ன சட்டங்கள் உண்டோ, என்னென்ன நுணுக்கங்கள் உண்டோ அத்தனையுமாய் அந்த இமாம் பெருமக்கள் வடித்து வடிவமைத்து இன்றைக்கு துன்யா இருக்கிற காலம் வரையிலே தேவையான அத்துணை சட்டங்களையும் அந்த ஹதீஸிலிருந்து சாராக நமக்கு எடுத்து கொடுத்து விட்டார்கள். இனி ஹதீஸை தேடி போக வேண்டிய தேவையோ அல்லது அதை ஆராய்கிற தகுதியோ இந்த துன்யாவில் இல்லை. அதற்கான இமாம்கள் முஜ்தஹிதுகள் என்று சொல்லப்படுகிற மேன்மக்கள் எல்லாம் காலம் கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் தொகுத்து தந்திருக்கிற அந்த கிதாபுகளை, அது சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை மாத்திரமே பின்பற்றி அதன்படி வாழ்வது மாத்திரம்தான் நமக்கான கடமையும், அப்படி வாழ்பவன் மாத்திரம்தான் புத்திசாலியும் கூட. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாயகத்திடத்திலிருந்து எதுவெல்லாம் பெற வேண்டுமோ அத்தனையுமே பெருமானார் அவர்களிடத்திலிருந்து கேள்வியை கேட்டு சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டு ஞானவான்களாக சமுதாயத்தில் துன்யா இருக்கிற காலம் வரையிலேயும் தேவையான சட்டத்திற்கு தீர்வாக சஹாபாக்கள் இங்கே வழங்கி சென்று விட்டார்கள். இந்த சஹாபாக்கள் நபியிடமிருந்து எல்லா விஷயங்களையும் விடயங்களையும் பெற்ற சஹாபாக்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபியீன்களுக்கு திறந்த புத்தகமாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் எப்ப சஹாபி ஆவாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தா மட்டும் சஹாபியாக முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும். சஹாபியை பார்த்தவர் தாபியீன் ஆக வேண்டுமானால் வெறும் பார்த்தா தாபியீன் அல்ல, ஈமான் கொண்டவராக பார்க்க வேண்டும். அப்படி ஈமான் கொண்டு சஹாபாக்களை பின்பற்றிய தாபியீன்கள் பெருமானார் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்களை மார்க்கத்தினுடைய திறந்த புத்தகமாக பார்த்து பின்பற்றி வாழ்ந்தார்கள். பெருமானார் அவருடைய காலமும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலும் சரி,
சஹாபாக்கள் பல இடங்களுக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். அப்படி மதீனாவிற்கு போனவர்கள் 17 வயது நடைந்த சஹாபி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, சன்ஆ என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு சென்றவர்கள் ஹாலித் பின் ஸஈத் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல கிந்தா என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு அல் முஜாஹிர் பின் அபி உமையா என்ற சஹாபி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஜியாத் பின் லபீத் என்று சொல்லப்படுகிற சஹாபி ஹதரமௌத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி சஹாபாக்கள் ஆங்காங்கே பெருமானார் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நாயகம் அப்படி அனுப்புகிற போது வெறுமனை போய் இஸ்லாத்தை பரப்புங்கள் என்று மாத்திரம் வசியத்தை செய்வதல்ல, நாயகம் கூடுதலாக சில தகவல்களை சொல்லியும் அனுப்பியிருக்கிறார்கள். வரலாற்றில் ஹதீஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு அனுப்புகிற போது லெபனான், ஜார்டான் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய அந்த நாட்டிற்கு ஷாமுக்கு பெருமானார் அவர்கள் சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிய போது நாயகம் கேட்பார்கள், யா முஆத், ஷாமுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு மார்க்க சம்பந்தமாக ஏற்பட்டால் நீங்கள் எப்படி கலாவத் செய்வீர்கள், எப்படி நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அக்லாஹ் பிமா ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருப்பதை பார்த்து நான் சட்டத்தை தீர்ப்பை கொடுப்பேன். ஃபஇல்லம் யகுன் ஃபீ கிதாபில்லாஹ், நாயகம் கேட்டார்கள், ஒருவேளை குர்ஆனை பார்த்து உங்களுக்கான தேவையான சட்டம் கிடைக்கவில்லையானாலும் சுன்னத் ரசூலில்லாஹ், உங்களுடைய சுன்னத்தில் இருக்கிற வழிமுறையை பார்த்து நான் சட்டத்தை வழங்குவேன், தீர்ப்பை வழங்குவேன். ஃபஇல்லம் யகுன் ஃபீஹா, ஒருவேளை என்னுடைய சுன்னத்திலும் இல்லையானால் சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள், அஜ்தஹிது பிர்ரயி, நாயகமே, என்னுடைய சிந்தனையை இந்த இரண்டையும் வைத்து நான் ஆராய்ந்து என் சிந்தனையை கொண்டு ஆராய்ந்து நான் தீர்ப்பை வழங்குவேன். ஃபதரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸத்ரி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் அவர்கள் என் நெஞ்சை தட்டினார். என் நெஞ்சை தட்டிவிட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமா யர்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்திக் கொண்ட ஒன்றை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதருக்கு தௌஃபீக் செய்தானே, அந்த ரப்பிற்கே எல்லா புகழ். பெருமானார் அவர்கள் ஹதீஸையும் குர்ஆனையும் ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவதை சம்மதித்து பெருமானார் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். இப்போ குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் மூன்றாவது ஒரு தகவல் உண்டு. இன்னைக்கு சில பேர்கள் குர்ஆன் ஹதீஸும் போதும், அந்த குர்ஆன் ஹதீஸ் இருந்தால் அதை கொண்டு மட்டும்தான் சட்டம் சொல்ல முடியும். இந்த குர்ஆனை ஹதீஸை வச்சு மட்டுமே சட்டம் சொல்றதா இருந்தா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாதகமாக தான் போகும். இன்ஷா அல்லாஹ் வரிசையாக நான் சொல்லி வருவேன். அருமையானவர்களே, வெறும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு மாத்திரம் வாழ்ந்துவிட முடியாது. சஹாபாக்களுடைய அணுகுமுறை, சஹாபாக்கள் பெருமானார் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட இல்மு, அதன் மூலமாக அவர்கள் தொகுத்த சட்டங்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடைக்கப்பெறாத செய்தியை சஹாபாக்கள் ஆராய்ந்து இரண்டிற்குமான தீர்மானத்தை அவர்கள் சிந்தித்து ஆய்வு செய்து தந்தார்கள் அல்லவா, அந்த சட்டமும் வேண்டும். அது இல்லாமல் மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை விட வேண்டியது இருக்கும். மேன்மக்களான இந்த துன்யாவில் இல்முக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டிய வாழ்ந்த அறிஞர் பெருமக்களை எதிர்க்க வேண்டியது இருக்கும். அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெருநாள், ஒரு வீட்டில் ஒரே நோன்பு, ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்த சூழல் எல்லாம் மாறி 4-5 பெருநாட்களாக கருத்து வேற்றுமையினால் மகன் இன்று பெருநாள், தந்தை நாளை பெருநாள், மகள் தந்தை தாய் அடுத்த நாள் பெருநாள் என்று சொல்லி ஏதோ சந்தையில் வியாபாரம் பார்ப்பதை போல் ஆகிவிட்டது. அருமையானவர்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை கொண்டு இந்த மார்க்கத்தில் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதுதான் மதுஹப். மதுஹப் என்று சொன்னால் என்ன? சுருக்கமாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடியான சட்ட விளக்கங்கள் இல்லாத வாழ்வியல் விவரங்களில் இஸ்லாம் ஷரீஅத்து வழங்கிய அடிப்படையில்
சட்டங்களை அதிலிருந்து கடைந்து எடுத்து அதன் மூலமாக நல்ல தீர்வை காண்பதுதான் மதுஹப். இது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது. சஹாபாக்களிடத்தில் மதுஹப் என்ற பெயரில் இல்லாமல் இருந்தாலும் ஆங்காங்கே வசித்து வந்த சஹாபாக்களுடைய பெயர்களில் சட்டங்கள் ஆங்காங்கே பரவி வந்தது. மதுஹப் என்று சொன்னால் ஏதோ யாரோ எவரோ ஆக துவங்கப்பட்ட ஒன்று அல்ல. மார்க்கத்திற்காக வேண்டி முழுக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மேன்மக்களால் இந்த சமுதாயத்தில் தோற்று வைக்கப்பட்ட ஒன்றுதான் மதுஹப். இதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலேயே பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒருத்தர் மது அருந்தினார் என்று சொன்னால் மது அருந்தியவருக்கு என்ன தண்டனை? நல்லா கவனிக்கணும். பெருமானாருடைய காலத்துல 40 அல்லது அதுக்கு மேல குறைவான அடி. இதான் ஹதீஸ்ல இருக்கு. தெளிவான செய்தி இல்ல. மது அருந்தினால் என்ன தண்டனை என்று, எதை கொண்டு அடிக்க வேண்டும் என்பதும் தெளிவாக இல்லை. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயே அதை பின்பற்றினார்கள். மறுபடியும் ஆட்சி காலத்துல இந்த மது அருந்துகிற பழக்கம் கூடிய போது பெருமான் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனையை துவங்குகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் என்ன செய்யலாம்? இப்போ அல்லாஹ் சொல்கிறார்கள் 80 அடி கொடுக்கணும், சவுக்கடி கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, என்ன அடிப்படையில் சொல்றீங்க? செய்தனா அலிக்கு ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபைன்னஹு ஷரிப, ஒரு மனிதன் மது அருந்தினார். மது அருந்தியவனுடைய புத்தி பேதலித்து போகும். இதா சக்கிரஹாதா, அவன் அப்படி மது அருந்தி புத்தி பேதலித்து போகிற போது அவன் உலக துவங்குவான், எதையெல்லாமோ பேசுவான். நீ மது அருந்திட்டு நிறைய பேர் பார்த்தா ஏதோ சோபால படுத்து கிடக்கிற மாதிரியும், நல்ல பஞ்சு மத்தியில படுத்து தூங்குற மாதிரியும், ஏசியில தூங்குற மாதிரி அல்லது ஸ்விம்மிங் பூல்ல தூங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்க கிடக்கிறான் பார்த்தா ஓடையில கிடக்கான். கிடக்கிறது எங்க? ஓடையில. நினைப்போம் ஸ்விம்மிங் பூல்ல படுத்து கிடக்கிற மாதிரி, நல்ல சொகுசா தூங்குற மாதிரி. இந்த மது செய்கிற வேலை அல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவன் மது அருந்து விட்டால் புத்தி பேதலித்து போய் எதையோ பேச துவங்கி உலக துவங்குவான். அப்படி உலகுகிற போது பக்கத்தில் யாராவது இருந்தாரோ அல்லது நினைவுக்கு வருபவர்களை அல்லது எதையோ சொல்லி யாரையோ பற்றி அவதூறுகளை பேசுவார். குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவன் அவதூறு பேசினார் அலல் முஃப்தரி ஸமானோ, அவதூறு பேசுபவனுக்கு 80 சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க தீர்ப்பு. எனவே இவன் வந்து நிற்கிற இடமோ மதுவின் காரணமாக அவதூறு சொல்லுகிற இடத்துக்கு வருகிறான். எனவே இவனுக்கு 80 சவுக்கடி கொடுக்க வேண்டும். அருமையானவர்கள், எவ்வளவு சிந்தனை இருந்தார், மார்க்க ஞானம் இருந்தார், எவ்வளவு தூரம் ஆய்வு இஜ்திஹாதுடைய அந்த திறமை இருந்தால் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்லியிருப்பார். பெருமானாருடைய காலத்தில் இது இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 80 அடி கொடுத்தாங்களா? இல்லையே. 40 அடி தான் கொடுத்தாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் யோகோபித்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். இது குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சட்டம். இன்னும் ஒரு சட்டத்தை வரலாற்றில் பார்க்க முடியும். யமாமா என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்தம். அந்த நாளில் அந்த யுத்தத்தில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னல் கத்ல கத் இஸ்தஹர்ர யௌமல் யமாமா பிகுர்ராயில் குர்ஆன், குர்ஆனை அதிகம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹாஃபிஸ்கள் எல்லாம் அந்த யமாமா என்று சொல்லப்படுகிற அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட போது, அந்த நாளில் கொல்லப்பட்ட போது وإني أخشى أن يستحق القتل بالقراء بالقرآن, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களும் அதில் அதிகமாக கொலை செய்யப்பட்டதினால் இனி குர்ஆனை அழிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். மறுபடியும் சொல்கிறார்கள், நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை சொன்னேன். இந்த போர்ல அதிகமான பேர்கள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இப்படியே தொடர்ந்தால், ஹாஃபிஸ்கள் இப்படியே கொலை செய்யப்பட்டு கொண்டே இருந்தால் குர்ஆன் ஃபயذهبு கஸீரும் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து அதிகமாக அழிந்து போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். எனவே வஇன்னி அரா அன் தமுர பிஜம்இல் குர்ஆன், நம்ம குர்ஆனை எல்லாம் ஒன்று சேர்க்கலாமே. நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய ஆட்சி நடக்குது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி நடக்குது. அதுவரைக்கும் குர்ஆன் வந்து திரட்டப்படவில்லை. ஓலைகளிலும் எலும்புகளிலும் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலும் மாத்திரமே பதிந்திருந்த குர்ஆனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அட்டை வடிவத்தில் 2 அட்டைக்குள்ளால் அதை ஒன்று சேர்க்கலாம் என்ற கருத்தை முன்வைத்த போது சையதுனா
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கைஃப தஃஅலூன ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸலவாத்தை சத்தமாக சொல்லலாம், அல்ல உங்களுக்கு கேட்குற மாதிரியா ஸலவாத்தை சொல்லலாம். அதான் மஜ்லிஸுக்குள்ள ஹுர்மத்தும் மஜ்லிஸுக்குள்ள வெற்றி. எல்லாம் சாய் குடிப்பீங்களா? டீ உண்டு இன்ஷா அல்லாஹ். நமக்கு டானிக்கியா தான், உஷாருக்கான டானிக்கியா தான். அது இல்லைன்னா நிறைய பேர் இந்த நேரத்தில் இந்த சூட்லையும் டீ குடிக்கிற ஆட்கள் உண்டு. அது அவர்களுடைய இயல்பை சார்ந்த விஷயம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வது என்று செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வியை தொடுத்த போது ஒற்றை வார்த்தையில் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்லுவார்கள், வல்லாஹி கைர், வல்லாஹி கைர் யா அபூபக்கர் அமீருல் முஃமினீன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா உமர், பெருமானார் அவர்களுடைய காலத்தில் இது ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இது எப்படி செய்கிறது? வல்லாஹி கைருன், இது ஹுவ வல்லாஹி கைருன், இது நன்மையானதாக மக்களுக்கு இருக்கும் என்று சொல்லிவிட்டு முடித்தார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால் அதை அமலுக்கு கொண்டு வராமல் இருந்தாலும் பலம் யஸல் உமர், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த குர்ஆனை நாம ஒன்று திரட்டணும், இல்லைன்னா இது அழிஞ்சு போயிடும். யுத்தங்கள்ல குர்ஆனை மனனம் செய்த இந்த ஹாஃபிதீன்கள் எல்லாம் கொல்லப்படும் போது குர்ஆன் சமுதாயத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் என்கிற அந்த செய்தியை எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹத்தா ஷரஹல்லாஹு ஸத்ரி லிதாலிக, உமர் சொல்லுகிற அந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை திறப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை திறந்து விட்டான். நான் உமர் சொன்ன செய்தியை நான் அங்கீகரித்தேன், இறுதியாக அதற்கு சம்மதிக்கவும் செய்தேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குர்ஆன் 2 அட்டைகளுக்குள்ளான ஒரு புத்தகமாக வடிவத்தில் இல்லை. இந்த குர்ஆனை பின்பற்றலாமா? ஏற்றுக்கொள்ளலாமா? உங்க வாழ்த்துக்கு வர, மாமா வாழ்த்துக்கு இல்லை, சொல்றவங்க வாழ்த்துக்கு வர. குர்ஆனை பின்பற்றலாமா அப்படின்னா இந்த குர்ஆன் வேண்டாம் வைக்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த வடிவத்தில் குர்ஆன் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாம் பார்க்கிற ஹதீஸினுடைய கிரந்தங்களான புகாரி ஷரீஃப் இல்லை, முஸ்னத் அஹ்மத் இல்லை, இப்னு மாஜா இல்லை, திருமதி இல்லை, அத்தனையும் ஒதுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமே போதும், அது மாத்திரமே பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று சொன்னால் சஹாபாக்கள் எதுவெல்லாம் சமுதாயத்தில் அவர்கள் மூலமாக சமுதாயத்தில் சட்டமாக முன்வைக்கப்பட்டதோ அத்தனையும் ஒதுக்க வேண்டும். அத்தனையும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்லது என்ற முடிவுக்கு வர வேண்டும். தேவைப்படுகிற மாத்திரம் ஒப்பிக்கொள்வது இமாம்களின் சட்டத்தை, தேவையில்லை என்கிற போது அப்படியே தூக்கி வீசுவது என்று சொன்னால் இது சுயநலம் அல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது. அருமையானவர்களை, மதுஹப் அத்தனையும் உள்ளடக்கிய மதுஹப் என்று சொல்வது அத்தனையும் தனக்குள்ளால் பதித்து வைக்கிற மார்க்க தீர்ப்பு. மதுஹப் என்றால் என்ன? மொழி அர்த்தத்தில் மதுஹப் என்பதற்கு வழி என்று சொல்வார்கள், அபிப்பிராயம் என்று சொல்வார்கள். ஷரீஅத்தில் மதுஹப் என்று சொன்னால் மா ذهب إليه إمام من الأئمة المجتهدين في الأحكام الشرعية الاجتهادية. மார்க்கத்தை ஆய்வு செய்கிற திறன் படைத்த இமாம் பெருமக்கள் சட்டங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் கடைந்து எடுப்பதற்கு தகுதி பெற்ற இமாம்கள் எதன் வழியில் சென்றிருக்கிறார்களோ அவர்கள் போன வழியை பின்பற்றுவது அதற்குத்தான் மதுஹப் என்று சொல்லப்படும். ஒருவரை மதுஹப் என்று சொன்னால் அவர்களுடைய புத்தியில் உதித்த ஞானம் அல்லவே. மதுஹப் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய சட்டங்களும் அவர்களுடைய இஜ்மாவும் கியாஸும் என்னவோ அதிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்டதுதான் மதுஹப் என்று சொல்வது. இந்த மதுஹப் ஒருபோதும் குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ நம்முடைய தலைப்பின் அடிப்படையில் நபி வழிக்கோ ஒருபோதும் முரணானது அல்ல. சஹாபாக்கள் சட்டங்களை குர்ஆனிலிருந்து தொகுத்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையிலிருந்து சட்டங்களை தொகுத்தார்கள்.
இந்த இரண்டிலும் காண கிடைக்காத செய்திகளை இந்த இரண்டையும் வைத்து டிக்ளேர் செய்து தங்களுடைய ஆய்வை கொண்டும் சட்டங்களை தொகுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகளை வரலாற்றில் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் பல இடங்களுக்கு பறந்து விரிந்தார்கள். சஹாபாக்கள் பல இடங்களுக்கு பறந்து விரிந்து சென்றார்கள். அப்படி சஹாபாக்கள் பறந்து விரிந்து சென்ற இடங்கள் ஷாம் தேசத்திற்கு சென்றார்கள், மிஸ்ருக்கு சென்றார்கள். இப்படி ஏராள மதீனாவில் தங்கிய சஹாபாக்கள் உண்டு, மக்காவிலேயே வசித்த சஹாபாக்கள் உண்டு. கூஃபா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட போது, கூஃபா நகரம் இஸ்லாமியர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த நகரம் இஸ்லாமியர்களாலே உருவாக்கப்பட்ட நகரம் தான் கூஃபா. அல்லாமா நுஅமான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தோற்றுவித்த ஹனஃபி மத்ஹப் அவர்கள் வசித்த இடம் கூஃபா நகரம். இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த மாதங்களில் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை தருவானாக. அருமையானவர்களே, இந்த கூஃபா நகரத்துல சஹாபாக்களுடைய வருகையையும் அவர்களுடைய எண்ணிக்கையையும் சய்யிதுனா இப்ராஹிம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கூஃபா நகரத்துல பைத்துல் ரிதுவான் என்று சொல்லப்படுகிற சஹாபாக்கள் சுமார் 300 பேர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கூஃபா நகரத்துல 300 பேர்கள் பெருமானார் அவருடைய காலத்திற்கு பின்னால். அதே போல பத்ரீங்கள் என்று சொல்லப்படுகிற பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சுமார் 70 பேர்கள் அதே கூஃபா நகரத்தில் வசித்து வந்தார்கள். இந்த கூஃபா நகரத்து மக்கள், அங்கே வாழ்ந்த சஹாபிகளும் அங்கே வாழ்ந்த மேன் மக்களும் யாருடைய சட்டத்தை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்றால் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சட்டத்தை பின்தொடர்ந்து வாழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, முக்கியமான சஹாபி, அதிகமாக ஹதீஸ்களை அறிந்த சஹாபி, பெருமானார் அவருடைய நெருக்கம் பெற்றிருந்த சஹாபி. இந்த சஹாபி என்ன சட்டங்களை நாயகத்திடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்களோ, பார்த்தார்களோ, அதிலிருந்து அவர்கள் எதை ஆய்வு செய்து பெற்றுக்கொண்டார்களோ அதை மக்களுக்கு போதித்தார்கள். கூஃபா நகரம் முழுக்க அவர்களை பின்பற்றப்பட்டது. அருமையானவர்களே, ஒரு செய்தியை புரிய வேண்டும். கூஃபா நகரத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வருகைக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்குள்ளார வர்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு போறாங்க. அப்படி போகும்போது கண்கொள்ளா காட்சியை அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். வெறும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மட்டும் வரவில்லை ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் 4000 பேரை கொண்ட மாணவர் படையோடு வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா நகரத்தில் இல்மை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த அந்த மாணவர்களையும் அழைத்து கொண்டே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வருகிறார்கள். இதில் ஏராளமான பாடத்தை சொல்லலாம். இதில் மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு ஆலிம் வந்தார். அந்த ஆலிமை சந்திக்க வருவது சஹாபாக்களுடைய சுன்னத். இதிலிருந்து கிடைக்கிற பாடம். ஒரு ஊருக்கு ஒரு ஆலிம் வந்தார், அதை ஓதி தந்த உஸ்தாது வந்தார். அந்த உஸ்தாதை சந்திப்பதற்காக வேண்டி அந்த ஊரில் அந்த உஸ்தாதிடத்தில் ஓதிய மாணவர்கள் அவர்கள் படித்துக் கொடுக்கிற மாணாக்களையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய சுன்னத்தில் கட்டுப்பட்டது. ஹதீஸ் என்று சொன்னால் பெருமானார் அவர்களோடு முடிந்து போவதல்ல ஹதீஸ். சஹாபாக்கள் அறிவித்ததும் ஹதீஸ் தான். சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரமும் ஹதீஸ் தான். கிரந்தங்களை எடுத்து ஹதீஸுடைய உசூல்களை படித்தவர்களுக்கு தெரியும். ஹதீஸ் என்பது பெருமானார் அவர்களோடு மாத்திரமல்ல, சஹாபாக்கள் அங்கீகரித்ததும் சஹாபாக்கள் பேசியதும் சஹாபாக்கள் சொன்னதும் ஹதீஸ் தான். அதையும் பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. நாயகம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் வானில் மின்னுகிற நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். மொத்தமாக சர்டிபிகேட் வழங்கப்பட்டவர்கள் பெருமானார் அவர்களால் சஹாபா பெருமக்கள். யாரையும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் என்று கூட பேசிவிட முடியாது. துச்சமான வார்த்தைகளை கொண்டு வரைவதற்கு சஹாபாக்கள் தகுதி படைத்தவர்கள் அல்ல. சஹாபாக்கள் அதற்கும் மேலுடையவர்கள். ஒருபோதும் எந்த சஹாபியையும் கடைகோடியில் இருக்கிற எந்த சஹாபியையும் கூட நாம் நிசாரமாக பேசுவதற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நாவை. சமுதாயத்தில் என்னவெல்லாம் பேசப்பட்டது. இதே தமிழகத்தில் 40 ஆண்டு காலங்களில் சஹாபாக்களை பேசாத கொச்ச வார்த்தைகள் இல்லை. அறிவில்லாதவர்கள் என்று, எடுப்பார் கைப்பிள்ளை என்று, அவர்களை விடவும் நமக்கு ஞானங்கள் அதிகம் என்று சமுதாயத்தில் பேசப்பட்டவர்கள் எல்லாம் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு
மக்களால் ஒதுக்கப்பட்டது மாத்திரமல்ல, கேவலத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், நாயகம் சொல்லுவார்கள் ஹதீஸை குதுஸில் அல்லாஹ் சொல்லுவதை, என்னுடைய சஹாபாக்களை, என்னுடைய இறைநேச செல்வர்களை யாராவது பறித்து பேசினால் அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்வேன். அல்லாஹ் போர் பிரகடனம் செய்வான் என்றால் வானிலிருந்து வாளை எடுத்து கொண்டு வந்து இறங்கி சண்டையிடுவதல்ல, களம் அமைப்பதல்ல. அல்லாஹ் செய்கிற ட்ரீட்மெண்டே வேற, ரப்பு வேற மாதிரியாக அவனை கையாளுவான். இதே சமுதாயத்தில் 40 வருஷங்கள், இந்த இடைப்பட்ட 80களுக்கு பின்னால் இந்த காலங்களில் எத்தனை எத்தனை கொச்சை வார்த்தைகள் சஹாபாக்களை பார்த்து. ஒருத்தர் சொல்றார், சஹாபாக்களை விட நமக்குத்தான் ஞானம் அதிகம். ஏன்? சஹாபாக்களுக்கு கிடைக்காத ஹதீஸெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க? ஒத்த சீடியில, ஒரு சீடிக்குள்ள மத்தபது ஷாமிலா என்று சொல்லப்படுகிற ஒரு கிரந்தத்தினுடைய அல்லது ஒரு லைப்ரரி, அதுக்குள்ளால ஏராளமான கிதாப் இருக்கிறதுனால நாம தான் பெரிய மகான். எது? இந்த கிதாபு மத்தபு ஷாமிலால உள்ள வர்றது காரணமா இருந்த சஹாபாக்கள் ஓட்டையாண்டி இதை எடுத்து ஒரு சீடிக்குள்ள வச்சிருக்கிற இவன் முதாப்பா. அருமையானவர்களை, எவ்வளவு வேடிக்கையான செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நகரங்களிலாக வாழ்ந்தார்கள். கூஃபாவில் வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4000 தோழர்களோட, மாணவர்களோட, தன்னுடைய ஆசிரியர் அல்லது தன்னோடு வாழ்ந்த அந்த ஆலிமை சந்திப்பதற்காக வருகிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, யா இப்னு மஸ்ஊத், மலஅத ஹாதிஹில் கர்யத இல்மன் வ ஃபிக்ஹன். மலஅத ஹாதிஹில் கர்யத, இந்த பட்டணத்தை, இந்த கிராமத்தை நீங்கள் நிரப்பிவிட்டீர்கள். இல்மன், இல்மான், அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இல்மன், இல்மான் வ ஃபிக்ஹன், மார்க்க சட்டங்களால். மார்க்க சட்டங்களால். அருமையானவர்களே, ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கண்ட ஹதீஸ்களையும் குர்ஆனையும் வைத்து அவர்கள் ஆராய்ந்து மக்களுக்கு மார்க்க சட்டங்களை போதித்தார்கள். இவர்கள் கூஃபாவில் சொல்லுகிற சட்டம் வேறொருவர் மதீனாவில் வாழுகிற சையதுனா சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற சட்டமும் வித்தியாசமாக இருக்கும். இரண்டு பேர்களும் ஒரே பெருமானார் அவர்களுடைய அநியாயி தான், சஹாபிகள் தான். ஆனால் இவர்கள் கண்ட நேரமும் நாயகத்தை கேட்ட ஹதீஸ்களும் வித்தியாசம். அவர்கள் பார்த்த நேரமும் அவர்கள் செவிசாற்றிய அந்த ஹதீஸ்களும் வித்தியாசம். இரண்டு பேர்களுக்கும் கிடைக்கப்பட்ட ஹதீஸ்களில் இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் ஒப்பு வைத்து அதிலிருந்து கிடைத்த சட்டங்களை தொகுத்து மக்களுக்கு சட்டங்களாக, ஃபிக்ஹுகளாக வழங்கினார்கள். அந்தந்த பகுதியில் வாழ்ந்த மேன்மக்கள், தாபிஈன்கள், அங்கு வாழ்ந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த சட்டங்களை பின்பற்றினார்கள். அன்றைக்கு மதுஹபு இல்லை, சஹாபிகள் மதுஹபுகளாக பார்க்கப்பட்டார்கள். ஒருபோதும் நபியினுடைய வழிக்கு மதுஹபு முரணானதல்ல. இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்வார்கள், அஃபஹு அஹ்லில் கூஃபா, கூஃபா வாசிகள்ல மிகவும் ஃபிக்ஹ் தெரிந்த, மார்க்க சட்டம் தெரிந்தவர்கள் யாரு தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ கூஃபாவுக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாச்சு, அப்படித்தானே? நான் சொல்றதெல்லாம் கவனிக்கதானே செய்றீங்க. டீல கவனம் போகலையே, பிஸ்கெட்ல போகலையே, அதுலேயும் போகணும், இதுலேயும் கவனம் இருக்கணும். இப்போ இந்த கூஃபா நகரத்துக்குள்ளால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தாச்சு. இப்போ அவங்க சொல்றாங்க, இமாம் தஹபி சொல்லுகிறார்கள், கூஃபாவிலேயே ஆக ஃபிக்ஹ் ஞானம் பெற்றவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ரொம்ப கவனிக்கணும். வஅஃபஹு அஸ்ஹாபிஹிமா, அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய மாணவர்களில் மிகவும் ஃபிக்ஹ் தெரிந்தவர்களாக அல்கமா அவர்கள் இருந்தார்கள். வஅஃபஹு அஸ்ஹாபிஹி, அந்த அல்கமாவுடைய மாணவர்களில் மிகவும் ஃபிக்ஹ் தெரிந்தவர்களாக இப்ராஹிம் அவர்கள் இருந்தார்கள். வஅஃபஹு அஸ்ஹாபி இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் அவர்களுடைய மாணவர்களில் கூஃபாவில் மிகவும் ஃபிக்ஹ் தெரிந்தவர்களாக ஹம்மாத் இருந்தார்கள். ரொம்ப கவனிக்கிற இந்த இடத்தை. வஅஃபஹு அஸ்ஹாபி ஹம்மாத், இந்த கூஃபா நகரத்தில் ஹம்மாதனுடைய மாணவர்களில் மிகவும் ஃபிக்ஹ் தெரிந்தவர்களாக அல்லாமா அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இப்போ பாருங்க, இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹுடைய ஃபிக்ஹை எடுத்து ஆய்வு செய்தால் 91% இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸிலிருந்தே சட்டங்களை தொகுத்திருப்பார்கள். என்ன காரணம்? கூஃபாவிலேயே வாழ்ந்தவர்கள்.
சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா நகரத்தில் பரவிவிட்ட மார்க்க சட்டங்களுடைய வளர்ச்சி பாதை தான் ஹனஃபி மذஹப். உலகத்தில் மிகவும் அதிகமான மذஹப் ஹனஃபி மذஹப். அதிகமான ஏராளமான சஹாபாக்களை அல்லது சஹாபிகளை கண்ட ஒரு மார்க்க அறிஞரும் மதுஹபுடைய இமாமும் என்று நாம் தேடி பார்த்தால் அது அபூ ஹனீஃபா இமாம் மட்டும்தான். வேற எந்த இமாமும், இமாமனா ஷாஃபிஈ, இமாமனா அஹ்மது பின் ஹம்பல், இமாமனா மதீனாவுடைய இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், இந்த மூன்று பேர்களும் தவிர்த்து சய்யிதுனா அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களை நேரடியாக சந்தித்தவர்கள். ஒரு அறிவிப்பை பார்க்க முடியும் 4 சஹாபிகளை பார்த்தவர்கள் என்று. இன்னும் அது அதிகமான சஹாபிகளை பார்த்தவர்கள் இந்த அறிவிப்பும் உண்டு. இப்ப இந்த கூஃபா நகரத்தில் வாழ்ந்த சய்யிதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள், அவர்களின் மாணவர்கள், அவர்களின் மாணவர்கள், அவர்களின் மாணவர்கள் என்ற வரிசையில் வந்தவர்கள் தான் சய்யிதுனா அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லப்படுகிற ஹனஃபி மதுஹபை தோற்றுவித்த இமாம். இப்ப வருவோமே நபி வழிக்கு முரணா மதுஹபு ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு செய்தி புத்தி உள்ளவங்க சிந்திக்கலாம். அஃபலா யததப்பரூன குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, குர்ஆனை சிந்திக்க கூடாதா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், எப்படி ஒட்டகம் படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வானம் விரிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது, தூண் இல்லாமல் வானம் எப்படி நிலை நிற்கிறது, மலை எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிற ரப்பு, அருமையானவர்களே, புத்தி உள்ளவர்கள் சிந்திப்பார்கள் என்று சொல்கிறது குர்ஆன். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பொய் இந்த சமுதாயத்தில் நிலைத்து நிற்குமாங்க? பொய் எவ்வளவு நாள் நிற்கும்? இன்னல் பாத்திலுக்கான ஜஹூகா, குர்ஆன் சொல்லுகிறது பாத்தில் அழிந்தே தீரும். ஒரு காலம் பாத்தில் உயர்ந்து நிற்கவே நிற்காதுங்க. ஏராளமான சான்றுகள். சமுதாயத்தில் எத்தனையோ கூட்டங்கள் வந்தது. ஹவாரிஜ்கள் வந்தார்கள், கதிரியாக்கள் வந்தார்கள், அட்டுழியம் செய்கிற மார்க்கத்தை மாற்றி மறைத்த சட்டங்களை எல்லாம் சின்ன பின்னமாக்க எத்தனையோ கூட்டங்கள் வந்தது. அத்தனையும் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இன்றைக்கும் பல ஆண்டுகளை கடந்து பயணிக்கிறது என்று சொன்னால், உலக அளவில் பெருவாரியாக மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், 4 மதுஹபுகளை தைரியமாக நெஞ்சுரத்தோடு சொல்ல முடியும். கடலோர பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் ஷாஃபியாக்களாக இருப்பார்கள். நகரங்களில் பார்ப்பவர்கள் எல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பின்பற்றுவார்கள் இருப்பார்கள். ஈராக்கிலும் அது போன்ற பகுதிகளிலும் மதீனா நகரத்தை பார்த்தால் அஹ்மது பின் ஹம்பல் ஹம்பலி மதுஹபையும் மாலிகி மதுஹபையும் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கும் சமுதாயத்தில் அந்த இமாம்கள் பின்பற்றதானே படுகிறார்கள். அவர்களை பற்றிய தவறான செய்திகள் புரியாதவர்கள் பேசித் திரிகிறார்களே தவிர, புரிந்தவர்கள், மார்க்க அறிஞர்கள், மேன்மக்கள், ஹதீஸ் கரையை கரைத்து குடித்தவர்கள் கூட அந்த மேன்மக்களை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லித் தருகிற செய்தி. உலகத்தில் 130க்கும் மேற்பட்ட மதுஹபுகள் உருவானது. இமாம் அவுஸாஇ ரஹ்மஹுல்லாஹ் என்று தோன்றுகிற எத்தனையோ இமாம்களுடைய மதுஹபு 130க்கும் அதிகமாக குறைவாக என்று கிரந்தங்களில் வரலாற்றில் பார்க்க முடியும். அத்தனை மதுஹபுகளும் எல்லாம் ஒதுக்கி 4 மதுஹபுக்குள்ளால் அன்றைக்கு வாழ்ந்த மேன்மக்களால் சுருக்கப்பட்டது. என்ன காரணம்? 4க்குள்ளாலும் தெளிவான ஹதீஸுகளும் ஆயத்துகளும் சட்டங்களும் பேணுதல்களும் நிறைந்திருப்பதனால் அதை அப்படியே மக்கள் பின்பற்றினார்கள். இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. ஷாம் தேசத்தில் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். ஷாம் தேசத்தில் முஆது பின் ஜபல், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த 2 பேர்களையும் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதிக்கு வர்றாங்க. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய நேரடி பார்வையில் ஷாம் இருந்து எப்பவுமே ஷாமுக்கு வந்து போவாங்க. ஷாமு கொஞ்சம் ஒரு குளிரான பகுதி, அப்படிதான். சிரியா, லெபனான், ஜோர்டான், இந்த பகுதியெல்லாம் ஒரு குளிரான பகுதி. இயற்கையில அல்லாஹ் அந்த பகுதியை ஒரு வழக்கத்து நிறைந்த நகரமாக வைத்திருக்கிறான். இன்னைக்கு அங்கே அடி நடக்குது. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தான் அதனுடைய ரகசியத்தை அறிவான். எத்தனையோ மக்கள் கொல்லப்படுகிறார்கள். என்ன இந்த வருஷம்தான் மக்கள் துஆ செய்யறாங்க. ஹதீஸ்களில் பார்க்க முடியும், சிரியா தான் மஹ்ஷர் மைதானம் என்று. இப்போ இந்த லெபனான், ஜோர்டான் கிதாபுகள், அரபி கிதாபு அச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பக்கத்தை எடுத்து பார்த்தா லெபனான் தான் எழுதியிருக்கும். அதிகமான பிரிண்டுகள் அரபி கிதாபுகளில் லெபனான் அங்கிருந்து அச்சிட்டு வருது.
இந்த லெபனான், ஜோர்டான் உள்ளடக்கிய இந்த ஷாம் தேசம், இந்த சிரியா நகரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பில் காதியாக இருக்கிறார்கள். அவர்களோடு அபூ தர்தா ரலியல்லாஹு டமஸ்கஸ்ல இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் அந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதி, இந்த 2 பேர்களும் மக்களால் பின்பற்றப்பட்டார். அங்கே என்ன சட்டம் சொல்லப்படுதோ ஒன்று முஆத் பின் ஜபல் அல்லது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேருடைய சட்டம் தான் அங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஷாமுக்கு வரும்போது மக்களை பார்க்கிறார்கள். மக்கள் எல்லாம் சட்டங்களை பின்பற்றி மார்க்க அடிப்படையில் நல்லொழுக்கத்தோடு வாழ்கிறார்கள். என்ன காரணம்? இந்த 2 பேருடைய சட்டத்தையும் பின்பற்றி வாழ்வதனால். சையத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் மன திருப்தியோடு ஷாமிலிருந்து வெளியில் புறப்பட்டேன். அருமையானவர்களே, வரலாற்றில் பார்க்க முடியும், ஷாம் தேசத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சட்டங்களை தொகுத்து அங்கே ஒரு மதுஹபை இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உருவாக்கினார்கள். பல ஆண்டுகள் செல்வாக்கு பெற்ற மதுஹபாக ஷாம் தேசத்தில் இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹுடைய மதுஹபு விளங்கி வந்தது. காலப்போக்கில் 4 மதுஹபுகளில் சுருக்குவதற்காக வேண்டி வந்தபோது தான் இந்த மதுஹபுகள் எல்லாம் சில பல காரணங்களினால் மாற்றப்பட்டு இந்த 4 மதுஹபுக்குள்ளால் வந்து நின்றது. பருமையானவர்களே, ஒருபோதும் நபி வழிக்கு முரணானது அல்ல மதுஹப். நீங்க தைரியமாக இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றலாம், தைரியமாக ஷாஃபி இமாமை பின்பற்றலாம். அவங்கெல்லாம் ஏதோ எங்கேயோ வாழ்ந்தவங்களோ எதையோ பார்த்து வாழ்ந்தவங்களோ அல்ல. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தால் இவ்வளோ பேணுதலாக அற்புதமாக வாழ்ந்த மக்களா என்று நமக்கு தோணும். மதீனா நகரத்தில், மக்கமா நகரத்தில் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சட்டங்களை மக்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி அந்த மக்கள் சட்டங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு அம்மா வந்து ஹஜ்ஜி நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு சட்டம் கேட்குறாங்க. தயங்கி வர்றாங்க. கேட்குறாங்க, எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு, இப்போ நான் என்ன செய்யணும்? ஹஜ்ஜி செய்யணும். ஹஜ்ஜி செய்யறதுக்கான அமலை நான் செய்ய முடியுமா? எனக்கு இப்போ அசுத்தத்தில் நான் இருக்கிறேன், என்ன செய்வது? சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்வார்கள், தவாஃபை தவிர்த்து வேறு எல்லா அமலையும் நீ செய்து கொள். இன்னைக்கு அதான அமல். ஹஜ்ஜிக்கு போனால் அப்படி ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் பெண்கள் தவாஃபை தவிர்த்து வேற எல்லாம் செய்யலாம். சைக்கு போகலாம், மினாவுக்கு போகலாம், இப்படி எல்லா இடங்களுக்கும் போவாங்களா இல்லையா? இது ஹஜ்ஜினுடைய அமல், சட்டம். இது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு சொன்ன சட்டம் தான் இன்றைக்கு நிலவில் இருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பின்பற்றினார்கள். சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் வாழ்ந்த மக்கள் பின்பற்றினார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொன்னார்கள். சொத்து பங்கிடுறதா இருந்தால் சொத்து பங்கு சம்பந்தமான சட்டங்களை நீங்கள் படிப்பதாக இருந்தால் ஸைத் இப்னு சாபித் அவர்களை நீங்கள் தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் அவர் கற்று தேர்ந்தவர் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இன்னொரு அதிகமான செய்தியை பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வெளியூருக்கு செல்வதற்கு அல்லது ஹஜ்ஜிக்கு புறப்படுவதற்கான தேவை ஏற்பட்ட போது அவர்களுடைய அந்த பிரதிநிதியாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமர வைத்து விட்டு புறப்பட்டார்கள் என்ற வரலாற்று செய்தியை பார்க்க முடியும். அப்போ மதீனாவில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மக்கா நகரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஷாம் தேசத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கூஃபா நகரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று இந்த சஹாபாக்களை எல்லாம் மக்கள் பின்பற்றி ஒரு மதுஹபை போல் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ஒரு மதுஹபாக நாம் பின்பற்றி வாழ்வதை போல அவருடைய சட்டத்தை பின்பற்றி அங்கங்கே வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் அந்த சஹாபை சொல்லுகிற சட்டம் மக்காவில் இருக்கிற சஹாபியினுடைய சட்டத்திற்கு சில நேரங்களில் ஒத்து போகாமல் இருக்கும். ஆனால் எதிரானதல்ல. இரண்டும் பெருமானார் அவர்களிடத்தில் இருந்து கிடைத்த விஷயம்தான். உதாரணமாக நம்ம ஊர்ல இந்த ஈத்தாமொழி பகுதியில் அப்படி போயாச்சுன்னா ஆறு அப்படியே கடல்ல கலக்குது, அப்படிதானே? நீ பட்டணத்துக்கு போவோமே, பட்டணத்துக்கு போனா ஆறு கடல்ல கலக்குது. இனி இந்த மாதிரி வேற ஏதாவது பகுதி ஆறு கடல்ல போய் கலக்குது. இந்த 4 ஆறுமே வித்தியாசமான தன்மையை கொண்டது. நீர் கட்டியாகவும் இருக்கலாம் அல்லது இலகுவானதாகவும் இருக்கலாம்.
அதில் வாழுகிற உயிரினமான மீன் டேஸ்ட் வித்தியாசமாகவும் இருக்கலாம். ஆனால் இது நாலுமே போய் சேருகிற இடம் கடல். இந்த 4 வித்தியாசம் குணம் கொண்ட இந்த தன்மை பெற்ற இந்த நீர் கடலில் போய் சேருகிற போது மாற்றத்தை தருவதில்லை. கடல் தான் அதனுடைய தன்மையும் மேலோங்கி நிற்கும். அதனுடைய உப்புத்தன்மை மாறுவதில்லை. இதை போல ஆங்காங்கே மதீனாவிலும் மக்காவிலும் ஷாமிலும் சிரியாவிலும் கூஃபாவிலும் வாழ்ந்த சஹாபாக்கள் சொன்ன சட்டங்கள் எல்லாம் வெவ்வேறு சட்டங்களாக வித்தியாசமானதாக இருந்தாலும் அத்துணையும் கடலாக பார்க்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வழிந்தோடிய நீர்கள் தான். எனவே சஹாபாக்கள் சொன்ன சட்டங்கள் வித்தியாசம் இருந்தாலும் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பார்க்கப்பட்ட எடுக்கப்பட்ட சட்டம். ஒரு நேரம் ஒரு சஹாபி வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க. இன்னொரு சஹாபி பெருமானார்கள் அந்த நேரத்தில் சொன்ன ஹதீஸை கேட்டிருப்பாங்க, இந்த சஹாபி கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் காலச்சூழல் உண்டு. மதரசா நடத்துவோம், ஒரு நாளைக்கு ஒரு புள்ள வரும், உஸ்தாத் அங்கே பாடம் நடத்திருப்பாங்க. அதே பாடத்தில் சொன்ன சட்டங்களை மறுநாள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பிள்ளைக்கு நேற்று சொன்ன சட்டம் கிடைக்க போறதில்லை. இதைத்தான் சஹாபாக்களுடைய நிலை. பார்த்ததையும் கேட்டதையும் சட்டங்களை ஹதீஸுகளை குர்ஆன் அடிப்படையில் ஆராய்ந்தார்கள், சட்டங்களை தொகுத்தார்கள், சமுதாயத்தில் வாரி வழங்கினார்கள், பின்பற்றப்பட்டார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? நம்மால் குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹசரத் என்று நகைச்சுவை பேச்சாக ஒருத்தர் இருந்தார் ஐயம்பேட்டையில். அவங்க சொல்றாங்க, ஒருத்தன் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் அந்த ஹதீஸையும் தமிழாக்க நபிமொழியெல்லாம் அங்கே கொடுங்க ஹசரத் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் வாங்கிட்டு ஒருத்தன் போகிறான். போய் ஹஜ்ஜிக்கு போகிற நாட்கள் எல்லா மக்களும் உம்ராவெல்லாம் அணிஞ்சு வந்து நிற்கும்போது இவன் மட்டும் ஒரு தோரத்தை ஒருத்தர் நின்றான். இதை கேட்டானா, என்னப்பா தோரத்தோடு வந்து நிற்கிற? நான் ஆராய்ச்சி பண்ணப்போ உம்ராவுடைய ஆடை தோரத்தில் தான் எனக்கு விளங்கிச்சு. ஒரு துண்டு தொப்புலேருந்து முட்டு வரைக்கும். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்யணும் என்று சொன்னால் அதற்கென்று தகுதி வேண்டும். இமாம்கள் சொல்லுவார்கள், ஹதீஸுகள் மரணம் உள்ளவர்களாக, ராவிகளுடைய தொடரோடு மரணம் உள்ளவர்களாக, அறிவிப்பாளர்களின் தொடரோடு மரணம் உள்ளவர்கள் தான் அதற்கு தகுதிக்கு ஒன்று என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் பள்ளிவாசல்ல வாடியோடு சஃபில் நின்றார். வாடியோடு நிற்கிறார். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், என்னப்பா வாடியோடு நிற்கிறார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்களா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ்ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும். என்ன சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்ல? இதா குன்தும் இலஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீங்க நின்றா ஃபக்ஸிலூ உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுவுங்கள். இப்போ தொழுகைக்காக வேண்டி நிற்கும் போது முகத்தை கழுவுங்க. அதான் வாடியோட வந்திருக்கிறேன். தொழுகைக்காக வேண்டி நின்றா என்ன செய்யணும்? உதவு செய்யணுமா இல்லையா? அதனால நான் சப்பில் வாணியோட நிற்கிறேன். ஆனால் அறிவு கட்டவன ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் இதா குன்தும் இலஸ்ஸலாத்தி என்று சொன்னால் தொழுகைக்காக வேண்டி நின்றான் என்பது நேரடி அர்த்தம், உண்மைதான். ஆனால் உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி தயாராகும் போது ஃபக்ஸிலூ உஜூஹக்கும், உங்களுடைய கரங்களையும் முகங்களை எல்லாம் கழுவிக்கொள்ளும். இங்கே இருந்து அதுதான் பை போச்சு. வீணா போனான், வாலியை பிரித்து போனான். அந்த குர்ஆனை விளங்குபவர்கள் விளங்க வேண்டும். குர்ஆனை கற்று அதனுடைய சட்டங்களை பெற்று உசூலுகளை அறிந்து அடிப்படை ஞானங்களை பெற்றவர்கள், மார்க்க அறிஞர்கள், சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் இன்னைக்கு சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, எனவே மதுஹப் என்று சொல்லப்படுவது என்றைக்கோ யாரோ ஒருவரால் துவக்கப்பட்டதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வழிகாட்டியாக இருந்து அவர்கள் பெருமானாருடைய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிட்டாங்க. குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை கோர்வை செய்து அதிலிருந்து கிடைக்காத போது தன்னுடைய ஞானங்களை கொண்டு அதிலிருந்து கிடைத்து எடுத்து சட்டங்களை கோர்வை செய்கிற அந்த தகுதியை, அதற்கான அனுமதியை பெருமானார் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவே கொடுத்து விட்டார். அங்கிருந்து துவங்கிய பாரம்பரியம் தான் இமாம் பெருமக்கள் அந்த சட்டங்களை தொகுக்க ஆரம்பித்தார்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மாமனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுக்க நின்று ஒரு 100 சட்டங்களை தொகுத்ததாக வரலாற்றில் பார்க்க முடியும். ஒருபோதும் சஹாபாக்களுடைய சட்டங்கள் ஹதீஸுக்கு முரணானதல்ல, அவருடைய சொந்த கருத்தை கொண்டு ஆய்வு செய்ததும் முரணானதல்ல. ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பெண் சொல்லுவாங்க, என்னுடைய கணவன் மௌத்தாகிட்டாரு, எனக்கு அவர் மஹ்ர் தருவதாக சொல்லியிருந்தாரு, ஆனால் மஹ்ர் தர்றதுக்கு முன்னாலேயே அவர் மௌத்தாகிட்டாரு. இன்னைக்கு எல்லாருமே மஹ்ரை அந்த நிக்காஹ் மஜ்லிஸை காமிப்பாங்க தானே,
அது சுன்னத்து. நான் உனக்கு மகரு தருவேன் அப்படின்னு சொன்னாலே போதுமானது, பின்னால் வாழ்க்கையில் மகரு கொடுத்தா போதுமானது. இதுதான் மார்க்க சட்டம். இப்போ இந்த மகரு தருவேன்னு சொன்னவர் மௌத்தா போய்விட்டார், என்னுடைய கணவர். இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கான சட்டம் என்னவென்பதை கேட்டபோது சையதுனா அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸிலிருந்தும் அவர்களுக்கு சரியான விளக்கம், அவர்களுக்கு அதற்கான போதிய ஞானம் அந்த நேரத்தில் ஏற்படாத போது 1 மாத காலங்கள் ஆய்வு செய்தார்களாம். ஒரு மாத காலங்கள் ஆய்வு செய்த அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு அவருடைய தகுதிக்கு ஏற்ப, அந்த ஊரில் அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப என்ன மகர் வழங்கப்படுமோ, ஒரு குடும்பத்தை சார்ந்தவள், இன்ன கிரேட்ல உள்ள குடும்பத்தில் உள்ளவர், அதனால இவ்வளவு போன்ற குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்ன மகரு தான். இன்ன குடும்பத்தை சார்ந்தவர், இவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் நம்ம ஊர்ல இன்ன மகரு தான் என்று இருக்கிற அந்த மகர் என்கிற சட்டத்தை சையதுனா அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்து அந்த பெண் அனுப்பிட்டாங்க. இந்த செய்தி யார் அறிகிறா? மஅக்கல் இப்னு சினான் அல்-அஸ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிகிறார். கேள்விப்பட்ட மஅக்கல் இப்னு சினான் அல்-அஸ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் சொன்ன சட்டம் மிகவும் சரியானதே. பெருமானார் அவர்கள் இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு வழக்கு பெருமானார் அவர்களிடத்தில் வந்தபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தீர்ப்பு வழங்கினார்கள். அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய அந்த சட்ட கோர்வை, அவர்கள் சொன்ன தீர்ப்புகள் எல்லாம் ஒருபோதும் பெருமானாருடைய ஹதீஸுக்கு முரணாக இருக்கவில்லை. மதுஹப் என்பது முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முற்பட்டதை தவிர குர்ஆனுக்கு முரணானதல்ல, அது குர்ஆனுக்கு அரணானதே. ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுக்கு வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே சஹாபாக்களுக்கு மத்தியிலான அந்த சட்ட வேற்றுமைகள் ஆய்வு செய்கிற அந்த திறன்களை நாயகம் பார்த்தார்கள், அனுமதித்தார்கள். ஒரு ஹதீஸில் பார்க்க முடியும், 2 சஹாபி 2 பேர் பயணத்தில் போறாங்க. ஃபஹதர ரஜுலானி ஃபீ ஸஃபரின் வஹதரத்துஹும் அஸ்ஸலாத். 2 பேர் பயணத்தில் போகும்போது தொழுகைக்கான நேரம் வந்தது. 2 பேருக்கும் தண்ணி இல்லை. ஃபலைஸ மஅஹுமா மாஉன், தண்ணி இல்லை. ஃபதயம்மமா ஸஈதன் தய்யிபா, 2 பேருமே தைமம் செஞ்சாங்க. தைமம் செய்து 2 பேருமே ஃபஸல்லயா, 2 பேரும் தொழுதாங்க. சும்மா வஜதல் மா, தொழுது முடிச்சதுக்கெல்லாம் பின்னால 2 பேருக்கும் தண்ணி கிடைச்சது. தண்ணி கிடைச்சப்போ அதில் ஒரு சஹாபி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஃபஅஆத அஹதுஹுமா ஸலாத், அந்த 2 பேர்ல ஒருத்தர் தொழுகையை திரும்ப தொழுதார், இன்னொருத்தர் வலம் யுஈத், தொழுகையை திரும்ப தொழல. 2 பேரும் செஞ்சாமல் வித்தியாசம் இருக்குதானே. 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் இப்போ பெருமானார் அவர்கள் வழங்க வேண்டும். நாயகத்திடத்தில் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் இப்படி நிகழ்வு நடந்தது. பெருமானார் அவர்கள் அந்த 2 பேர்களையும் பார்த்து சொன்னார்கள், வலம் யுஇதில் ஆஹரு, 2 பேரும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், தொழாதவரை பார்த்து சொன்னார்கள், அஸபத்த சுன்னத்த, நீ சுன்னத்தை சரியாக செய்து முடித்தாய், உனக்கு அதற்கான கூலியும் உண்டு, அது உனக்கு போதுமானது. சுன்னத்தை தயம்மத்தை நீ செய்து சரியான முறையில் நீ தொழுகையை பின்பற்றினாய், உனக்கான கூலி உண்டு. இரண்டாவதாக தயமம் செய்து தொழுது விட்டு திரும்ப தண்ணீர் கிடைத்த போது அந்த தொழுகையை திரும்ப தொழுதாரே, அவரை பார்த்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு 2 கூலி உண்டு, உங்களுக்கு 2 கூலி உண்டு என்று 2 பேர்களுமே செய்த அந்த விஷயம், அந்த மார்க்க சட்டம், 2 ஆய்வுமே சரி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக மதுஹப் என்பது அது அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மதுஹப் என்ற பெயர் அறியப்படாமல் இருந்தாலும் இப்னு மஸ்ஊத், முஆத் இப்னு ஜபல், அபூ தர்தா என்ற சஹாபாக்களுடைய பெயர்களில் அவர்கள் வாழ்ந்த அந்த நகரங்களில் பின்பற்றப்பட்டதை போல அதற்கு பின்னால் அவர்கள் கோர்வை செய்த அவர்கள் சொன்ன சட்டங்களை எல்லாம் ஒன்று திரட்டித்தான் மதுஹபாக இன்றைக்கு 4 மதுஹபாக வளர்ந்து இருப்பதை பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைந்த ஞானமுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. கேட்டதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வழிதவறி போவதென்றும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய பிச்சலங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை போன்றவர்களையும் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நேரான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் மதுஹபை பின்பற்றி வாழ்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. நோய்களை ஷிஃபாவாக்கி தந்த